அடுத்து இந்த திருப்பரங்குன்றம் தூண் பிரச்சனை தொடர்பா தூணா அந்த சர்வே தூணா தீப தூணா அப்படின்றதான் பிரச்சனைக்குரிய விஷயமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. சில பத்திரிகைகள் தவறான தகவலை நீதிமன்றத்தில் நடந்ததுக்கு மாறாக நீதிமன்றத்தில் என்ன ஆதாரம் வைக்கப்பட்டதோ அதற்கு புறம்பான தகவலை மக்கள் மத்தியிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைத்தளங்களில் அதை பரப்புறாங்க. அது குறித்தான உண்மை என்பதை மக்கள் மத்தியிலே அந்த வழக்கில் இருக்கும் வழக்கறிஞர் என்ற முறையிலே தெளிவாக்க வேண்டிய அவசியம் கடமை எங்களுக்கு இருக்குது. அது தொடர்பாக நேற்றைய தினம் மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து எங்கள் ஆதாரங்களை எல்லாம் சமர்ப்பித்தோம். அந்த மனு அந்த ஆதாரம் எல்லாத்தையும் இன்னைக்கு பிரஸ்ல கொடுத்துருக்குறோம். நாங்க சொல்றது என்னன்னா, அதாவது 2022ஆம் ஆண்டு அப்துல் ஜபார் என்பவர் திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள சிக்கந்தர் தர்காவில் மலை உச்சியில் சர்வே ஆஃப் இந்தியா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டின் சர்வே ஜிபி ஸ்டேஷன் நிறுவப்பட்ட தகவல் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று யார் கொடுக்கிறாருன்னா, ஒன்றிய அரசின் சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டைரக்டர் சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம் சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய டைரக்டருக்கு மனு கொடுக்குறாரு. அதுல 2 தகவல் கேட்கிறாரு. ஒன்று, ஜிடி ஸ்டேஷன் அங்குள்ள சர்வே ஸ்டேஷன் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது, எத்தனை இருக்கு கேட்கிறார். அதற்கு அவர்கள் தரப்பிலிருந்து பிப்ரவரி 24, 2022 என்ன தகவல் தராங்கன்னா, 2015 மழை வெள்ளத்துல எங்க அலுவலகத்துல இருந்த டாக்குமெண்ட் எல்லாம் அது மழை வெள்ளத்துல காணாம போயிருச்சு. அதனால நாங்க ஜியோடிக் அண்ட் ரிசர்ச் பிரான்ச் ஆஃப் சர்வே ஆஃப் இந்தியா டேராடூனில் இருக்கக்கூடிய சர்வே ஆஃப் இந்தியா துறையில் அந்த தகவலை பெற்று உங்களுக்கு விரைவில் வழங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு 21 மார்ச் 2022 ஆபீசர் சர்வேயர் பழனிமுத்தி என்பவர் சர்வே ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட்ல இருந்து இந்த தகவலை வழங்குகிறார். அந்த தகவல்ல முதல் தகவல், hill stations were established in the years 1808 and 1809 and 1871 as per records அப்படின்னு முதல் தகவல். ரெண்டாவது தகவல், எத்தனை இருக்குன்னு கேட்டதுக்கு 2 நம்பர் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆர் தேர் as per records அப்படின்னு சொல்றார். இப்ப அப்துல் ஜபாரின் மனுவிற்கு இன்றைய பிரதமர் மோடி அவர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள சர்வே துறை தந்துள்ள தகவல் தான் நான் இன்னைக்கு உங்க பத்தியில வெளியிடுறது. அதுல ஜியோஸ்பாட்டியல் தகவல் மையத்தின் இயக்குநரகத்திலிருந்து பழனிமுத்து சொல்றாரு 2 தான். அது உங்களுக்கு கொடுத்துருக்க பிரஸ் ரிலீஸ்ல 2 இருக்கு, 2 சர்வே ஸ்டேஷன் இருக்குன்னு சொல்லி. அதுல ஒண்ணுதான் இந்த படத்துல காட்டக்கூடியது. இன்னொன்னு இந்த படத்துல நான் காட்டுறேன் பாருங்க. இது உடைஞ்சிருக்கு, இது கீழே அந்த மார்க் இருக்கு. முதலில் உள்ளது இதான் அந்த சர்வே ஸ்டோன், ஃபர்ஸ்ட் ஸ்டோன். செகண்ட் ஸ்டோன் இதான். இதை ஏற்கனவே ஒரு முறை பிரச்சனை வந்து ஆர்டிஓ ஆய்வு செய்யறவோ எடுத்த படம். ஆர்டிஓ ஆய்வு செஞ்சு இது சர்வே ஸ்டோன் சொன்னோன்னையும் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து எங்க பிரஸ் ரிலீஸ்ல வந்து கொடுத்துருக்குறோம். த கிரேட் ட்ரிகோனோமெட்ரியல் சர்வே ஆஃப் இந்தியாவோட அவங்க டாக்குமெண்ட் 1899 டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்ல சிக்கந்தர் மலை அப்படின்னு இருக்கு. சிக்கந்தர் மலை நம்பர் 1, சிக்கந்தர் மலை நம்பர் 2, நேம் ஆஃப் ஸ்டேஷன் ஆர் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. நேம் ஆஃப் ஸ்டேஷன் ஆர் பாயிண்ட்ல சிக்கந்தர் மலை 1, சிக்கந்தர் மலை 2. திருப்பரங்குன்ற மலையின் ஒரு பகுதி சிக்கந்தர் தர்கா இருக்கக்கூடிய பகுதி என்பது சிக்கந்தர் மலை என்று அரசு ஆவணங்கள்ல அழைக்கப்படுகிறது. வேற யாரும் அதை சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடல. இவங்களா கற்பனையா ஒரு பிரச்சனையை உருவாக்கி வழக்கு போனாங்க. அது அரசு ஆவணங்கள்ல சிக்கந்தர் அங்கே அடக்கம் செய்யப்பட்டதால் அந்த சமாதி இருப்பதால் அந்த ஒரு பகுதிக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த பெயரை வைத்திருந்தார்கள். அது 1923 தீர்ப்புலையும் அதற்கான இருக்கு. மதுரை மேனுவல், மதுரை கெஜெட் எல்லாத்துலயும் அந்த விவரங்கள் இருக்கு. அதை நாங்க நீதிமன்றத்துல சொன்னோம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் முதல் சர்வே தூண் 50 yards ஆஃப் த மாஸ்க் ஆன் த டாப் ஆஃப் த ஹில். ஃபர்ஸ்ட் கல் 1871 அவங்க கொடுத்துருக்க தகவல்ல. ரெண்டாவது
a well-known rocky hill about 53 yards of சிக்கந்தர் மலை நம்பர் 1 என்றது 1808-9. வெள்ளையர் ஆட்சி காலத்துல இந்த டாக்குமெண்ட்டை இப்படி பிரச்சனை வரும்னு யாரும் மோசடியா செய்திருக்க வாய்ப்பில்லை. இரண்டாவதாக மோடி அவர்களும் மோடி ஆட்சியில அவங்க துறை தவறா தந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த 2 ஆவணங்களை நாங்கள் முன்னே வைத்திருக்கிறோம். அதற்கு பிறகு 1923 தீர்ப்புல 2 முறை 1862 1912 2 முறை சிக்கந்தர் தர்கா அருகே கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கான முயற்சியை அன்றைய ஜட்ஜு, அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் கலெக்டர் தான் அன்னைக்கு ஜட்ஜு, இந்த பக்கத்துல ஏத்துனீங்கன்னா அது கஷ்டம் கிடையாது, 2வது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பாதிக்கும்னு சொல்லி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். அந்த விவரம் 1923 தீர்ப்புல இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு பிரச்சனையை எதிர்பார்த்து சொன்னது கிடையாது. 3வது விஷயம், இப்ப பத்திரிகையில செய்தி எல்லாம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா, ஒரு தீபத்தூண் ஒரு செய்தியை வந்து கொடுக்குறாங்க. அந்த தீபத்தூண் என்பது நாங்க அதை காட்டுறோம் பாருங்க, மலையோட கோயிலோட கருவறைக்கு நேர் மேலே இருக்கக்கூடிய அந்த இடம் தான் நான் காட்டுறது. இதான் அந்த படம். இந்த படத்துல ஒரு தீபத்தூண் இருக்கிறது. அந்த தீபத்தூண் பக்கத்துல இல்ல அனுமார் சிலை ஒன்று இருக்கிறது. அதற்கு கீழே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில நாயக்கர் காலத்திலிருந்து அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றலாம், புண்ணியவான்கள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்ற வாசகங்களோடு அந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னு சொல்லி தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்தது சங் பரிவார் அமைப்புகளுக்கு ஆஜரான வழக்கறிஞர் ஆனந்தவள்ளி அவர்கள். அவங்க தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. அதுல தீபத்தூண் தான் என்ன இருக்குது, என்ன என்பது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த தீபத்தூண் மலையடிவாரத்திலிருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். பாதி வழியில், இவங்க கேட்கறது மலை உச்சியில், பாதி வழியில் இந்த தூண் நாயக்கர் காலத்தது. நாயக்கர் காலத்து கல்வெட்டும் தூணிலேயே எழுதப்பட்டுள்ளது. கல்வெட்டுக்கு மேல் அனுமன் ஒரு கையை ஓங்கிக் கொண்டு முகத்தை இடது பக்கம் திருப்பி கொண்டிருப்பதாக சிற்பமும் உள்ளது. இத்தீபத்தூண் ஆண்டவன் தலையின் உச்சியில் நாட்டப்பட்டிருப்பதாகவும் இதில் புண்ணியவான்கள் அனைவரும் விளக்கேற்றலாம் என்று அக்கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அக்கல்வெட்டில் என்ன வார்த்தை இருக்குன்னு சொல்றாங்க, ஆண்டவ சிற உச்சி மலையில் கம்பம் தீ நாட்டியதின் பேரில் சகல புண்ணியவான்களும் தீபம் போடலாம், சிவமயம். இத்தூணில் கார்த்திகை தீபம் காலந்தோறும் ஊரில் மக்கள் ஏற்றி வருகிறார்கள். அப்படின்னு எந்த வருஷம் தொல்லியல் துறை வெளியிட்டது? 1981. கார்த்திகை தீபம் பிரச்சனை தொடங்கவே இல்லை. அதற்கு பிறகு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே திருப்பரங்குன்றம் மலை கோயில் தொடர்பாக ஒருவர் ஆய்வு செய்து ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கிறார், நாகப்பன் என்பவர். அந்த PhD தீசிஸ்ல இதே செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். வழக்கு விசாரணையின் போது நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அவர்களிடம் இந்த PhD தீசிஸை நான் கொடுத்தேன். இப்ப அவர்கள் கொடுத்த ஆவணங்கள்லயே தீபத்தூண் என்பது உச்சி பிள்ளையார் கோயில் அருகே இருக்கக்கூடிய தீபத்தூண் தான். எங்க கோரிக்கை என்னன்னா, இந்த 2 சர்வே கற்களும் எல்லை கற்களும் கிட்டத்தட்ட 200 முதல் கல் 216 வருஷம் ஆச்சு. 216 வருஷம் ஆயிட்டா நீங்க தொல்லியல் சட்டங்களின் படி தமிழ்நாடு ஏன்சியன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ரிமைன்ஸ் ஆக்ட் 1966 மற்றும் ஆன்சியன் மானுமெண்ட்ஸ் அண்ட் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரிமைன்ஸ் ஆக்ட் 1958 ஒன்றிய அரசின் சட்டம், 2 சட்டத்தின்படி 100 வருடங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய பழைய சின்னங்களை எல்லாம் வரலாற்று தொல்லியல் சின்னங்களாக அறிவித்து அவற்றை பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமா அறிவிக்கணும் அரசாங்கம். இதைத்தான் நாங்கள் கோருகிறோம். அந்த 2 எல்லைக்கல்லும் மிக வரலாற்றிலே முக்கியமான எல்லைக்கல். தமிழ்நாட்டிலிருந்தான் இந்திய மேப்ப வரைகிற இயக்கம் என்பதே இங்க பரங்கிமலையெல்லாம் துவங்கி இருக்கு. எனவே அந்த தூண் என்பது திருப்பரங்குன்ற மலையிலே 6 சமய வழிபாட்டு முறை 2000 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறது. எனவே மத நல்லிணக்கத்துக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நமது ஆசான் திருவள்ளுவர் அவர்களை பேரையும் தென் மாவட்ட மக்களுக்கு அவர்கள் குலை தெய்வமாக இருக்கக்கூடிய கர்னல் பென்னிக்விக் பேரையும் 2 தூணுக்கும்
வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு நேற்றைய தினம் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த மத நல்லிணக்கத்தை நிறுவுவதற்கான உதாரணமாக அந்த மத நல்லிணக்க தூண்களாக அவை அறியப்பட வேண்டும். தமிழகத்தின் பெருமை என்பது அங்கதான் இருக்குது. அதைத்தான் அரசியல் சட்டம் வலியுறுத்துகிறது என்ற கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். எல்லா ஆதாரத்தையும் நாங்க கொடுத்திருக்கிறோம். ஆனால் அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்வேக்கள் என்று சொல்லக்கூடிய நில அளவைகள், அது தீபத்தூண் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு என்பதற்கான ஒரு சின்ன துண்டு சீட்டை கூட நீதிமன்றத்தில் அவர்கள் சமர்ப்பிக்கவில்லை. நீதிபதி போய் பார்த்துட்டு வந்தது, அது கார்த்திகை தீப தூண் மாதிரி இருக்குன்னு எழுதுறாரு. அதை செய்வதற்கு அவருக்கு சட்டப்படி உரிமை இல்லை. அன்னைக்கு நான் நீதிமன்றத்தில் இருந்தேன். நான் தான் கடைசியா ஆர்கியூ பண்ணி முடிச்சேன். கடைசியா ஆர்கியூ பண்ணி முடிச்சப்ப நீதிபதி அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் இப்போ கோயிலுக்கு போக போறேன், ஆய்வு செய்ய போறேன் அப்படின்னு சொன்னார். இப்ப அவர்கள் ராமரவிக்குமாரின் வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் என்பவர் லார்ட்ஷிப் நாங்களும் வரோம் அப்படின்னு கேட்டார். இப்ப நீதிபதி என்ன சொன்னார்னா, யாரும் வரக்கூடாது, நான் மட்டும் போறேன், கவர்மெண்ட் அட்வொகேட் ஜேம்ஸ் நீங்க அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்புல அதுக்கு நேர்மாறாக நான் ஓப்பன் கோர்ட்ல சொன்னேன், அது ஓப்பன் இன்விடேஷன் அப்படின்னு சொன்னா இது ஒரு நீதிபதி இப்படி நடந்துக்கலாமா? எல்லா தரப்பையும் கூப்பிடாம நீங்க எப்படிங்க பார்க்க முடியும்? இது எல்லாமே நீதிமன்ற சிசிடிவில பதிவாயிருக்கு. யார் வேணாலும் வாங்கி கேட்கலாம், ஆர்டிஐல கேட்டு யார் வேணாலும் வாங்கி பார்க்கலாம், வெரிஃபை பண்ணிக்கலாம். நான் அன்னைக்கு நீதிமன்றத்துல இருந்தேன். அடுத்து தர்கா தரப்புல அன்னைக்கு பார்ட்டியே கிடையாதுங்க. அன்னைக்கு வழக்குல பார்ட்டி இல்லை. நான் டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பை வாசிக்கிறேன். நீதிபதிகள் திரு கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் அமர்வு தீர்ப்பை வாசிக்கிறேன். வாசிச்ச உடனே அதுல தர்கா பார்ட்டி இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. நீதிபதி உடனே தர்கா பார்ட்டி இல்லையா, அந்த டிவிஷன் பெஞ்ச் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தர்காவுக்கு யார் வைக்கல அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீதிபதியே சொல்றாரு, வாஞ்சிநாதன் தான் தர்காவுக்கு வருவார் என்னை பார்த்து சொல்றாரு. நான் சொல்றேன், நான் அர்ச்சகர் சங்கத்துக்கு வந்திருக்கிறேன், இம்ப்ளீட் பெட்டிஷன் அர்ச்சகர் சங்கத்துக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு இம்ப்ளீட் பண்ணி தர்காவை பார்ட்டியா போடுறாரு. அது அந்த செவ்வாய்க்கிழமை வழக்கு விசாரணைக்கு வருது. அவர் அன்னைக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை வழக்கு போடுறாரு. அந்த வியாழக்கிழமை அன்று தர்கா தரப்புல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடம் எங்க இடத்துக்குள்ள வருது, அந்த தூண் இருக்குது, அந்த இது டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் 2021 நீதிபதி இதே உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் முன்பு தர்கா போட்ட வழக்குல கோயில் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மலை உச்சியில் இதுவரை எல்லை வரையறுக்கப்படவில்லை, அதனால அடிக்கடி பிரச்சனை வருது, அரசாங்கம் சர்வே பண்ணி எல்லையை வரையறுக்கணும். ஏன்னா 1923 தீர்ப்புல ஹோல்ட் த டாப் ஆஃப் த ஹில்லாக் வேர் தர்கா ஸ்டாண்ட்ஸ் என்று இருக்கிறது. தர்கா இருக்கக்கூடிய மொத்த மலை உச்சியும் இவங்களுக்கு தர்கா நிர்வாகத்துக்கு சொந்தம், மீத பகுதி கோயில் நிர்வாகத்துக்கு சொந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுல நெல்லித்தோப்பு என்ற பகுதி வரையறுக்கப்பட்டு இருக்கிறது சப்சிக்வெண்ட் அட்வொகேட் கமிஷனர் போட்டு. ஆனால் இந்த தர்காவின் மலை உச்சி பகுதி வரையறுக்கப்படவில்லை. இது 1921 தீர்ப்பு. சொன்னது யாரு? கோயில் நிர்வாகம். தர்கா தரப்பு வழக்கறிஞர் அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கிட்டு அவரும் நீங்க சர்வே பண்ணுங்கன்னு சொல்றாரு. எனவே நீதிபதி திரு இளங்கோவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இதை சர்வே பண்ணாதான் பிரச்சனை முடிவுக்கு வரும், எல்லையை பவுண்டரிஸை மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றாரு. இதையே நாங்க நீதிமன்றத்தில் சொல்றோம். அடுத்து அது தூணா சர்வே தூணா, கார்த்திகை தூணா சர்வே தூணா, இந்த கேள்வியை முக்கியமா எழுப்பினது அடுத்த நாள் இறுதி நாள் நவம்பர் 28 நீதிபதி திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய போர்ட்போலியோ அன்னைக்கு முடியுது. ஹெச்ஆர்என்சி இப்ப அவர் ஹெச்ஆர்என்சி துறை ஒதுக்கி இருந்தாங்க. அந்த போர்ட்போலியோ அன்னைக்கு முடிகிற அன்னைக்கு அந்த வழக்கு இறுதி விசாரணைக்கு வருது. அன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு சொந்தமானது? வக்ஃபோர்டுக்கு சொந்தமானது. வக்ஃபோர்டுக்கு அன்னைக்கு தான் நோட்டீஸ் போகுது. இதுல 4 வழக்கு இருக்கு. 4 வழக்கு பேப்பரே அவங்ககிட்ட கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தூணா இல்லையா, ஆமா தூணா இல்லையான்றதே விசாரணைக்குரியது. அதை சிவில் கோர்ட்லாம் முடிவு பண்ண ஒண்ணு. 2வது என்ன சொல்றாங்கன்னா, 4 கேஸ் இருக்குங்க, நேற்று தான் எங்களுக்கு நோட்டீஸ் வந்துச்சு, இன்னைக்கு தான் நாங்கள் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம், இப்போ எப்படி நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய முடியும்? எங்களுக்கு பேப்பரே இல்லை, நாங்கள் என்ன செய்ய முடியும்? ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு சொந்தமானது, எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க என்று நீதிபதியிடம் கெஞ்சுகிறார்கள். ஆனால் நீதிபதி அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு நான் ரிசர்வ் பண்றேன் அப்படின்னு ரிசர்வ் பண்ணி 3ஆம் தேதி நிகழ்ச்சினா 1ஆம் தேதி உத்தரவு போடுறாரு. அப்ப இது நியாயமா சரியா என்ற கேள்வியை நாம் எழுப்புறோம். அதாவது வழக்கின் தீர்ப்பு அதுல சொல்லி இருக்கிறது என்னன்றது 2வது விஷயம். முதல்ல
இந்த வழக்கு நடந்த முறை, இந்த ப்ராசஸ், அது கிளியர் கேஸ் ஆஃப் ஆர்டிகல் 21 வயலேஷன், பிரின்சிபல் ஆஃப் வயலேஷன் ஆஃப் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேஷன். நீங்க ஒரு பார்ட்டிக்கு முறையா அவங்களுக்கு டைமே கொடுக்காம யார் சொத்துக்கு சொந்தக்காரங்களை, இன்னைக்கு நீதிபதி நேற்று சொல்றாரு, இது வெறும் கார்த்திகை தீப பிரச்சனை இல்ல, சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்றாரு. சொத்து பிரச்சனைனா சொத்து பிரச்சனைக்கு என்ன அவசரம்ன்றது நம்ம கேள்வி. 1923 இருந்து எத்தனை வழக்கு நடக்குது? கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு ஆர்டர் இருக்கிறது 16 வழக்கு இருக்குங்க. 16 வழக்கில் எந்த இடத்துலயும் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்குன்னு யாருமே சொல்லல. 23, 26, 31, 58, 62, 65, 68, 78, 2011, 21, 24 ஆடுகொலி வெட்டக்கூடாத கேஸ், சிக்கந்தர் மலை கூப்பிடக்கூடாத கேஸ், எந்த வழக்கிலும் இப்படி ஒரு தீபத்தூண் இருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. இந்த தீபத்தூணுக்கு 4 வழக்கு இருக்கு. ஏற்கனவே நீதிபதி திரு வேணுகோபால் முன்பாக 2 வழக்கு, நீதிபதிகள் திரு MM சுந்தரேஷ், சதீஷ்குமார் தலைமையிலான அமர்வுல ஒரு வழக்கு, நீதிபதி திரு கல்யாண சுந்தரம், பவானி சுப்பராயன் தலைமையிலான அமர்வுல இன்னொரு வழக்கு. தீபத்தூணுக்கு 4 வழக்கு இருக்கு. 1996 ஒரு வழக்கு இருக்கு. இந்த 5 வழக்குலையும் தீபத்தூண் அவங்க சொல்லல, மலை உச்சின்னு சொல்றாங்க, குதிரை சுனைன்னு சொல்றாங்க. ஆனால் எங்கேயுமே இப்படி ஒரு தீபத்தூண் என்பதை சொல்லவில்லை. அதை ராமரவிக்குமார்னு சொல்லல, அவர் பெட்டிஷன்ல இங்க தீபத்தூண் இருக்காங்க ஏத்துக்கன்னு சொல்லல. என்ன நடக்குதுன்னா, ராமரவிக்குமார் பெட்டிஷன்ல என்ன சொல்றாரு, அரசு கோரிக்கை வைக்கிறாருன்னா பாரம்பரியமான இடத்துல ஏத்துக்கன்னு சொல்றாரு. அவங்க மனுவை வாங்கின கோயில் நிர்வாகம் என்ன சொல்ல, பாரம்பரியமான இடம் உச்சி பிள்ளையார் நாங்க ஏற்றிடுறோம்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு வழக்கு வருகிற போது அர்ச்சகர் மாணவர் சங்க தலைவர் ரங்கநாதன் அவர்கள் சார்பில் நாங்கள் இடையீட்டு மனு தாக்கல் செய்து, இது கோயில் பழக்க வழக்கத்துக்கு மாறானது, நாங்கள் ஆகமம் படித்திருக்கிறோம், ராமரவிக்குமாருக்கு ஆகமம் தெரியாது, சாஸ்திரம் தெரியாது, மந்திரம் தெரியாது, எனவே நாங்கள் சொல்றோம், நாங்கள் அந்த வழக்கில் போய் இந்த ஆட்சேபனை எல்லாம் எழுப்புகிறோம். அரசு தரப்பு ஆட்சேபனை எழுப்புகிறார்கள். அதுக்கு பிறகு நீதிபதி அதை பாக்குறாங்க, அந்த சைடு அட்வொகேட்டுக்கு வராங்க, ராமரவிக்குமார் பெட்டிஷன்ல ஒண்ணுமே இல்லைன்னு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, இமிடியட்டா அடுத்த நாளே ஒரு மனு அனுப்பி 17-11 மனு அனுப்பி அன்னைக்கே வழக்கு, 16-11 மனு அனுப்பி அடுத்த 2 நாள் வழக்கு, 19-11 மனு அனுப்பி 21 வழக்கு. இந்த 3 வழக்கும் இந்த வழக்கு வந்த பிறகு வருது. அதுல உள்ள லேக்கனோ ஃபில் பண்றதுக்கு வராங்க. ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்குல பாயிண்ட் இல்லைன்னையும் இவங்க மறுபடியும் அதை சரி பண்றதுக்காக வேறு வழக்குகள் போட்டு அதை பூரா எடுக்கிறாங்கன்னா, இது என்ன நடைமுறையில் இந்த நீதிமன்றம் இயங்குகிறது? இது வழக்கில் நடந்தது. வழக்கின் தீர்ப்பு அப்படித்தான். இன்னைக்கு நீதிபதி அவர்களை மதிக்கவில்லை, எல்லோரும் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் ஏற்கனவே 2 அமர்வு இருக்கு. நீதிபதி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சுந்தரேஷ் அவர்கள் அமர்வு, கல்யாண சுந்தரம் அவர்கள் அமர்வு, 2 அமர்வு அவர் மதிக்கலையே. நீதிபதி நீதிமன்ற தீர்ப்பு மதிக்க வேணாமா? நீதிபதி வேணுகோபால் தீர்ப்பு இருக்கு, அந்த தீர்ப்பை மதிக்க வேணாமா? அதுல நீதிபதி திரு வேணுகோபால் அவர்கள் தீர்ப்புல என்ன சொல்றாருன்னா, 1923 ஜட்ஜ்மெண்ட இன்டர்பிரட் பண்றாரு, 1996 15 மீட்டர்ன்றதை இன்டர்பிரட் பண்றாரு. அப்ப அந்த நீதிபதியோட உங்கள் கருத்து முரண்பட்டால் ரெசிடிகேட் என்ற அடிப்படையிலே நீங்க அந்த வழக்கு எடுக்கவே முடியாது. 3 தீர்ப்பு தடை இருக்கு. ஒரு நீதிபதியோட நீங்கள் முரண்பட்டால் நீங்க அதை டிவிஷன் பெஞ்சுக்கு அனுப்பணும், சீஃபுக்கு அனுப்பணும். 2 நீதிபதியோட உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா சீஃபுக்கு அனுப்பி லார்ஜர் பெஞ்சுக்கு தான் போடணும். இதை நாங்கள் விசாரணை நடக்கும் போதே நாங்கள் தலைமை நீதிபதிக்கு பெட்டிஷன் கொடுத்துட்டு பிரசுரை ரிலீஸ் பண்ணிட்டு வழக்குக்கு போனோம். ஆனால் தலைமை நீதிபதி அதில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கிறோம். அப்ப அதுக்கு பிறகு கண்டெம்ப்ட் நடந்திருக்க எல்லாம் நமது நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக கண்டெம்ப்ட் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நான் சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். ஒரு நீதிபதி அவர்கள் அவர் எல்லைக்கல்லை போல எல்லைக்கோட்டை தாண்டும் போதுதான் இந்த பிரச்சனை வருது. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல 55 ஜட்ஜ் இருக்காங்க. எல்லாரும் மேலேயும் விமர்சனம் வருதா சொல்லுங்க? எல்லாரும் மேலேயும் விமர்சனம் கிடையாது. நீதிபதி திரு GR சாமிநாதன் அவர்கள் பொது நிகழ்ச்சியில பாண்டேவோட உட்காந்துக்கிட்டு, கச்சிராஜாவோட உட்காந்துக்கிட்டு கலைஞரை மிமிக்ரி பண்றாரு. அந்த கட்சிக்காரங்க விமர்சனம் பண்ணாங்களா மாட்டாங்களா? டெமோகிராபிக் ப்ரொஃபைல் மாறிடும், முஸ்லீம் கிறிஸ்டின் மக்கள் தொகை கூடனா கான்ஸ்டியூஷன் இருக்கான்னு பேசுறாரு. அண்ணாமலையை தீர்ப்பில் பாராட்டுகிறார். ஆனா அந்த வழக்குக்கு அண்ணாமலைக்கு சம்மந்தமே இல்லை. வரிசையா இப்படி செஞ்சா இந்த வெளியில போய் ஆக்டிவிஸ்ட் போல வேதம் படித்தால் வேதம் நம்மளை காப்பாற்றும் யார் சொல்றது? கான்ஸ்டியூஷன் மேல உறுதிமொழி எடுத்தவர், அரசியல் சட்டத்தின் மீது உறுதிமொழி எடுத்தவர் வேதம் காப்பாற்றும்
வேதம் படிச்சா குற்றம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா இது பாகுபாடு இல்லையா? இது பாகுபாடு இல்லையா? அப்ப நீதிபதி போய் வெளியில இப்படி பேசுற போது அதற்கு எதிர்வினை வருமா வராதா சொல்லுங்க. பேசுனா வரத்தான் செய்யும். நீங்க ஒரு ஆக்டிவிஸ்ட் போல இருந்தா நீங்க ஜட்ஜா போக கூடாது. பிஜேபிலயே RSSல இருந்துகிட்டு நீங்க பாட்டு பேசுங்க. ஹச்ராஜாவை நம்ம சொல்றோமா? நீதிபதி அவர் சொன்னது மாதிரி இப்ப ஜட்ஜா இருக்கும்போது நீங்க உறுதிமொழி எடுக்கிறீங்க. நான் தனிப்பட்ட முறையில பர்சனல் இல்வில் இதெல்லாம் பார்க்காம அரசியல் சட்டத்துக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று உறுதிமொழி எடுத்துவிட்டு அதற்கு முரணாக நடக்கிற போது எல்லா மக்களும் கேள்வி கேட்கதான் செய்வாங்க. எல்லா ஜட்ஜியும் கேட்கலையே, இந்த வழக்குல மட்டும் ஏன் அவசரம்ன்றது எல்லா மக்கள் தான் கேட்கிறாங்க. இப்ப அதையும் தாண்டி இப்போது அவர்கள் நாடாளுமன்றத்தில் மிக சரியாக இந்திய கூட்டணி கட்சியினர் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துறாங்க. ஒரு நீதிபதியை சஸ்பெண்ட் பண்ண முடியாது, டிஸ்மிஸ் பண்ண முடியாது. அவர் மீதான நடவடிக்கையான ஒரே சட்டப்பூர்வமான வழிமுறை என்பது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் கொண்டு வர்றதுதான். அதை சட்ட ரீதியா செஞ்சிருக்கிறாங்க. இங்க யூனியன் ஹோம் செக்ரட்டரிய ஒன்னே சேர்க்கிறாரு, டிஜிபி வரணும், சீஃப் செக்ரட்டரி வரணும். இது 3 மாவட்ட வழக்குகளை சேர்க்கிறாங்க. திண்டுக்கல், கன்னியாகுமரி, மதுரை, திருப்பரங்குன்றம் 3 எப்படி வரும்? நேற்று 6ல் 3 மாவட்டம். இப்போ கன்னியாகுமரி எஸ்பி நீங்க கேட்க வேணாமா? கலெக்டர் கேட்க வேணாமா? திண்டுக்கல் மாவட்ட எஸ்பி கலெக்டர் கேட்க வேணாமா? அதெல்லாம் கேட்காம 3 பேரையும் சேர்த்து பார்ட்டியே இல்லை, இந்த பார்ட்டியே கிடையாது, அவங்களெல்லாம் சேர்த்து மொத்தமா ஒரு உத்தரவு போட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னா ஒரு அரசியல் சட்ட நெருக்கடியை தமிழ்நாட்டிலே உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி நடக்கிறதா என்ற சந்தேகம் வருகிறது. அடுத்து தேர்தல் வருது. எப்படி இடியை அரசாங்கம் பயன்படுத்துகிறதோ, எலெக்ஷன் கமிஷனை அரசாங்கம் பயன்படுத்துகிறதோ, அந்த வகையில் பாஜகவை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்துகிறார்களோ என்ற சந்தேகம் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அப்படித்தான் இந்த நடைமுறையில் எல்லாமே இருக்குது. நாம் தீர்ப்பை விமர்சிக்கிறோம், அதே போல அரசியல் சட்ட விரோதமாக நடந்த நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் விமர்சிக்கிறோம். இது அருண்ஜேட்லி விமர்சிச்சார், குருமூர்த்தி விமர்சிச்சிருக்காரு. உச்ச நீதிமன்றத்தின் 4 நீதிபதிகள் ப்ரொசீஜர் ஃபேரா இல்லைன்னு சொல்லி அவங்களே பேட்டி கொடுத்து விமர்சிச்சிருக்கிறாங்க. அதை தாண்டி நாங்கள் ஒன்றும் சொல்லிவிடவில்லை. உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே சிட்டிங் ஜட்ஜி 4 பேரும் சொன்னாங்க. அப்ப அரசியல் சட்ட விரோதமாக நடைமுறைக்கு முரணாக அப்படி செய்கிற போது இப்ப ஒன்றிய அரசின் செக்ரட்டரி இதுல வந்தாருன்னா அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்கா இல்லையா தமிழ்நாட்டு அரசு மேல? அவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க எந்த வகையில் இதுல பார்ட்டி, எந்த வகையில் ரெலவெண்ட்? எதுவுமே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கான்ஸ்டியூஷன் நெருக்கடி வந்துருச்சு, கான்ஸ்டியூஷன் ஃபெயில்டு என்று சொல்வதற்கான ஒரு முயற்சியா? அங்க நீ இம்பீச்மெண்ட்னா நான் இங்க அரசியல் சட்ட நெருக்கடின்னு சொல்லுவேன். இப்படி போட்டி போட முடியுமா? ஈகோ பார்க்க முடியுமான்னு நான் கேட்கிறேன். அவருக்கு அவரே சொல்லியிருக்காரு 1 லட்சத்துக்கு மேல உத்தரவு போட்டிருக்காரு. 1 லட்சத்துக்கு மேல உத்தரவு போட்டிருக்காங்க. எந்த கண்டெம்ட்ல? அவரை ஒரு 10,000 கண்டெம்ட் விசாரிச்சிருப்பாரு. 10,000 கண்டெம்ட்ல ஒரு கண்டெம்ட்ல மட்டும் சிறப்பு முக்கியத்துவம் ஏன் அப்படின்றதா எல்லாரோட கேள்வி, எல்லா மக்களோட கேள்வி. எல்லாத்தையும் விட மதுரையிலே ஒரு அமைதி என்பது எங்களுக்கு முக்கியம். இப்பதான் ஒரு ஐடி பார்க் வருது, மெட்ரோவும் கொண்டு வர மாட்டேங்க. மக்கள் இப்ப ஜாதி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் விடுபட்டு மக்கள் இப்பதான் கொஞ்சம் அடுத்த இடத்துக்கு வர்ற போது சங் பரிவார் அமைப்புகள் மதுரையின் அமைதியை சீர்குலைக்க திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு பார்த்தா சுத்தி அந்த இடத்துல 100 போலீஸ் இருக்கிறாங்க. அதை ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறார்கள். இது இன்னைக்கு இல்லை, போன பிப்ரவரி 4ஆம் தேதி நீதிமன்றத்திலே வாக்குறுதி கொடுத்து விட்டு நாங்கள் தவறாக எதுவும் பேச மாட்டோம், வன்முறை தூண்டுவதில் பேச மாட்டோம் என்று சொல்லி ஹச்ராஜா அவர்கள் 4 மணிக்கு கோர்ட்ல சொல்றாங்க, 5 மணிக்கு அயோத்தி ஆக்குவோம், தர்காவை அகற்றன்னு பேசுறாரு. பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் வராதா? 2 எஃப்ஐஆர் போட்டீங்களே, நாங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டோம், அரசு நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குது. முருகன் மாநாட்டுல மதத்தை அரசியல் கலக்காதீர்கள் நாங்க நீதிமன்றத்தில் சொன்னோம். நீதிபதி புகழேந்தி அவர்கள் உத்தரவு போட்டாரு, நீங்க மதத்தை அரசியல்ல கலக்கூடாது, அங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு. நீதிமன்ற உத்தரவை மீறி அவர்கள் அரசியல் பேசி தீர்மானம் போட்டார்கள். நான் வழக்கு தொடுத்து அதுல அண்ணாமலை அவர்கள், RSS தென்மண்டல தலைவர் வன்னியராஜன், இன்னும் ஆதினம் எல்லாம் வழக்கு பதிவாயிருக்கு. அந்த வழக்கிலேயே அப்படியே நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. அடுத்து இந்த கார்த்திகை ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்ற பிரச்சனை, அடுத்து சிக்கந்தர் மலைன்னு ஒரு கற்பனையான ஒரு பிரச்சனையை உருவாக்கி தீர்ப்பு, அடுத்து இங்க கார்த்திகை தீபம். இப்ப மதுரை அமைதியா இருக்கணுமா வேணாமாங்க? மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு? சார் இந்த இடத்துல நான் சொல்றேன் சார், அதாவது
அவர் அதை தீபத்தூண் என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஒண்ணு. ரெண்டுங்க, ஒரு நான் சொல்லிடுறேங்க. இல்ல அவர் சொல்றாரு, நீங்க என்ன அவரு ஏங்க அவர் கண்ணாபுன்னு எழுதுறாரு. அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, கலெக்டரோட 144 உத்தரவை கலெக்டருக்கு நோட்டீஸே கொடுக்காமல் கேட்காமலே ரத்து பண்றாரு. ஒண்ணுமே தெரியாது சார். கண்டெம்ப்ல எப்படி இது பண்றது? தீபத்தூண் என்பது நீங்க தீபத்தூண் சொல்லலாம், இவர் சொல்லலாம். தீபத்தூண் என்பதை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் நிர்வாகம் அங்கீகரிக்கணுங்க. அவங்க அங்கீகரிக்கிறது உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீபத்தூணு தான். இவர் சொல்ற சர்வே கல்லா அது வேற எதானா இருக்கட்டும், அதை கோயில் நிர்வாகம் அங்கீகரிக்கல. திருவண்ணாமலையில ஒரு குறிப்பிட்ட இடத்தையில் தான் நாங்க ஏத்துவோம்னு சொல்றது மறுபடியும் கோயில் நிர்வாகம்ன்ற. நான் திருப்பதியில தேவஸ்தானம்னு சொன்னேன். எல்லா இடங்களிலும் எந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மத்திய அரசினுடைய அந்த சர்வே இலாக்காவும் தொல்லியல் துறையுமே அது தீபத்தூண் இல்லை, அது ஒரு சர்வே கல் என்று சொல்லி இருப்பதற்காக சொல்ல வராரு. நான் அந்த விவாதத்துக்கே போகாம இருந்தா கூட இதை முடிவு பண்ண வேண்டியது கோயில் நிர்வாகம். கோயில் நிர்வாகம் கோயில் நிர்வாகம்னா குறிப்பாக அங்க இருக்கக்கூடிய ஆச்சாரங்களை இவர் தான் சொல்றாரு. இதே ராம் ரவிக்குமாரை நான் பிராமின், அவர் அர்ச்சகரா போட ஒத்து போற சார். அதான் சார் இப்போ ஒரு ரெண்டே வருதான் கேட்ட நான் சொல்றேன். 25வது பாராவில் அவர் ஒரு 2 லைன் சொல்றாரு. தீபத்தூண் ஆர் ஸ்டோன் lamp pillar can be defined as a circular oil lamp made in stone held by a stem standing on a circular base. The structure that is found on the lower and the 2 feet perfectly answer this description அப்படின்னு சொல்றாரு. தீபத்தூணுக்குன்னு அவர் ஒரு வரையறை வச்சிருக்காரு, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. அந்ததான் இவர் போய் பாக்குறாருல, பார்த்ததுல இருந்து அது தான் தீபத்தூண் இதா எழுதுற. இவ்வளவுதான் அந்த ஃபைண்டிங்ஸ். அது இவங்க இடத்துல கோயில் இடத்துல இருக்குது. எப்படி கேட்கிறாரு கோயில் இடம்ன்றது எப்படி முடிவு பண்றாரு? நாங்க எல்லாம் கோர்ட்ல உட்காந்துருக்கோம். அப்ப கேட்கிறாரு ஓப்பன் கோர்ட்ல, அன்னைக்கு கவர் பண்ணீங்கல்ல அந்த தூணை யார் கவர் பண்ணது அப்படின்னு எல்லாரும் பேசாம இருக்காங்க. டெம்பிள் அட்வொகேட்டை கேட்கிறாரு, யார் சார் கவர் பண்ணது? நாங்க தான் கவர் பண்ணோம். அப்ப அது அவங்க ப்ராப்பர்ட்டி. டெம்பிள் போலீஸ் ஃபுல்லா போட்டு தர்காக்காரங்களும் அந்த பக்கம் விட மாட்டாங்க. அவங்க என்னன்னு அவங்க கிளைம் பண்றாங்க, விட மாட்டாங்க. அப்ப பிரச்சனை வருன்றதுக்காக டெம்பிள்ல இருந்து அதை கவர் பண்றாங்க. ஆனா இப்ப ஓப்பன் கோர்ட்ல கேட்டு அடுத்து என்ன கேட்கிறாரு, யாராலும் சொல்லுங்க போலீஸ் எவ்வளவு தூரத்துல இருக்காது தர்கா காம்பவுண்ட் இருக்கா இருக்கு. காம்பவுண்ட்ல இருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 40-50 மீட்டர் இருக்குன்னு ஒரு எஸ்ஐ அங்க சொல்றாரு. அப்ப தூரமா தானே இருக்கு, 15 மீட்டர் தாண்டி இருக்குல்ல. இதான் ஃபைண்டிங்ஸ்க்கு வந்த முறை என்பது ஒரு எஸ்ஐ கோர்ட்ல சொல்றது, டெம்பிள் நிர்வாகம் அட்வொகேட் கோர்ட்ல சொன்னது, அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்தது. நான் பார்த்தேன், அது தீபத்தூண் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். எந்த மெட்டீரியலும் கிடையாது. அதனால அவர் எப்படி எழுதுறாருன்னா, தீபத்தூண் கார்த்திகை தீபம் காலங்காலமாக ஏற்றப்பட்டுருச்சு அப்படின்ற பிராக்டிஸ் காலங்காலமா இருந்துச்சு அப்படின்றது அந்த தேவையே கிடையாது. அந்த இடம் டெம்பிளுக்கு சொந்தமான இடம். அதனால டெம்பிள் சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அங்க ஏத்துக்கணும்னு அவர் சொல்றாரு. இது காலகாலமா அங்க கார்த்திகை தீபம் ஏத்திட்டு வந்தாங்க. அவர் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. அவர் ஜட்ஜ்மெண்ட்ல எந்த இடத்துலயும் சொல்ல, கோர்ட்ல அவங்க 6ஆம் நூற்றாண்டுல ஏத்துனாங்கன்னு சொல்ல, வெள்ளக்காரன் காலத்துக்கு முன்னாடி ஏத்துனாங்கன்னு சொல்ல, எந்த ஆதாரத்தையும் அவங்க கொடுக்கல. அந்த கேஸ் நிக்காதுன்னு எப்படி ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாருன்னா, இது டெம்பிள் ப்ராப்பர்ட்டி, நான் கேட்டேன், அவங்க தான் கவர் பண்ணாங்க. அதனால அது அந்த இடத்த காப்பாற்றணும்ல, நீ வெள்ளக்காரன் காலத்துல விட்டீங்க நீங்க, அதனால நீங்க ஏத்துங்க அப்படின்றது. அதனாலதான் நேற்று சொல்லியிருக்காரு, இது ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் அதுக்கான எந்த ஆதாரமும் அவர் தீர்ப்புல எங்கேயுமே சொல்லலங்க. நீங்க எதிர்காலத்துல எந்த கோர்ட்டு என்ன மாதிரி தீர்ப்பு சொல்லும்லாம் நாங்க இங்க சொல்ல முடியாதுங்க. கோர்ட் எப்படின்றத ஒரு விஷயத்த நாங்க மீண்டும் மீண்டும் பதிவு பண்றோங்க. இந்த உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றங்களும் கடந்த 75 ஆண்டுகளாக உயர் சாதிக்காரர்களின் கண்ட்ரோல்ல இருக்குங்க. கடந்த 14 ஆண்டுகள்ல உயர் சாதிகளிலும் சனாதானிகளுடைய இது இருக்குன்ட்டு பேராசிரியர் மோகன் கோபால் சொல்லியிருக்காருங்க. சொல்லுங்க என்ன நீங்க. ஆமா ஆமா நிச்சயமா அதான். ஆமா ஆமாங்க தெரியும், ஏங்க எல்லாருக்கும் தெரியுது. ஏங்க அவரே RSS அவரே சொல்றாரு. இல்ல புரியல நீங்க என்ன இந்து இல்ல அரசு இது இல்ல, அது தமிழ்நாடு அரசு யாருக்குமே கிடையாது.
இல்லைங்க அப்பீல் இல்லைங்க அப்பீல் போட்டிருக்காங்க. இல்லைங்க இப்ப இல்ல இது நீங்க எத்தனை பேர் அப்படி கேட்டிருப்பீங்க இது மாதிரி நீங்க கேள்வி? சொல்லுங்க. இல்ல இல்ல என்ன இல்லைங்க என்ன இல்ல இல்ல என்ன என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல இல்லைங்க நான் 7 ஆண்டு நீதிபதி இருந்தேங்க. என் பேர்ல இல்லைங்க என் பேர்ல இல்ல நீ கேட்க இல்ல பதில் சொல்ல விடுங்க. இல்ல பதில் சொல்ல விடுங்க. நீ கேட்டீங்க இல்லையா? இப்போ நாங்களே சொல்றோம். அவர் சொல்லிட்டாரு ஹைகோர்ட்ல 55 நீதிபதிகள் இருக்காங்க. இவரை ஒருத்தர் பேர்ல இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றோம். அதை நீங்க தனிப்பட்ட முறையில ஏத்துக்காம இருக்கலாம். அது உங்க உரிமை. இந்த இவரை தவிர நாங்க யார் பேர்லயும் குற்றச்சாட்டை சொல்ல. ஏன்னா இதே எங்க அரசியல் கருத்து இருக்கிறது தப்பு இல்லைன்னு வேற சொன்னேன். அரசியல் இருக்கிற தப்புன்னு வேற இல்லைன்னு சொன்னேன். நான் சார் சார் அவங்க சார் அதான் அவங்க 120 எம்பிக்கள் சொல்லியிருக்காங்க. ஏங்க 120 எம்பிக்கள் சொல்றாங்க. அதுக்கு அவங்க உரிமை இருக்கு. ஏங்க அவங்க இந்த தீர்ப்புக்காக இந்த தீர்ப்பு அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, இங்க மத நல்லிணக்கத்தை குறைக்கிறாரு 120 எம்பிக்கள் சொல்ற. அவங்கள போய் கேளுங்க. நாங்க என்ன சொல்றோம்? இப்படி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் இருக்கிற தொட்டு திருப்பரங்குன்ற வழக்க வேற நீதிபதிக்கு போடும் தான் கேட்கிறோம். அதுதான் ஒண்ணுமே சொல்ல. அதை நீங்க வேணான்னு கூட சொல்லுங்க. அது வேற உங்க உரிமை இருக்குமா? நான் இல்லைன்னு சொல்ல. நாங்க எந்த விதமான இதையும் நாங்க கூடுதலாக எதையுமே குற்றமாய் சொல்ல. ஏன் இப்போ நான் எதுக்காக சொன்னேன்னா வி ஆர் கிருஷ்ணய்யர் இருக்காரு. அவர் எல்லாருக்கும் தெரியும் கம்யூனிஸ்ட். ரத்தன்லால் பாண்டியன் எல்லாரும் இன்னும் கூட திமுகவில் அதிமுகவில் காங்கிரஸ்ல கம்யூனிஸ்ட்ல. ஆனா நீதிபதி ஆன உடனே இல்ல நீதிபதி இல்லைங்க தயவு செய்து இல்ல அப்படிதான் பாக்க இல்லைங்க. நீங்க ஒரு நிமிஷம் கேக்குறீங்களா? அதை நீங்க சொல்றதாங்க நானும் சொல்றேன். அதாவது நீதிபதி ஆவதற்கு முன்னால் அவருடைய எந்த கட்சியில இருந்தார் என்பது பத்தி கவலையே இல்லை. ஆனால் நீதிபதி பதவியில் இருக்கும் போது அவருடைய பழைய சித்தாந்தத்தை நீதிபதியா இருக்கும் போது நான் அதை தான் சொன்னேன். நான் ரிட்டையர்ட் ஆகிறதையும் சொன்னேன். இன்னையிலிருந்து எனக்கு அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் போய் எச்ராஜாவோட பேசுற மாதிரி நான் யாரோட உட்காந்து நான் பேசல. அவர் சொன்னார்ல. ஆமா. ஆனா சரிம்மா இத இல்ல உங்க கருத்து இருக்கட்டும். இல்ல உங்க கருத்து நீங்க வச்சிருக்கீங்க. நீங்க சொல்லலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்லை. நீங்க மீடியால பேசுங்க. நீங்க மீடியால ரைட். நன்றி.